ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற திங்ஸு க்ராசரி திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 200 கிராம் வேர்க்கடலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இந்த வேர்க்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம வெறுமனா இது வறுத்து சாப்பிட்றத விட நம்ம இது கூட வெல்லம் சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்னும் நமக்கு உடம்புக்கு நல்லது. அதனால தான் கடலை மிட்டாய் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வருது. இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு. அது வேர்க்கடலையோட ஸ்மெல் வரும் நல்லா வறுக்கிறப்ப. அப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வேர்க்கடலை. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது. நல்லா வறுத்தாச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா வறுத்துட்டேன் நான். நீங்களும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நல்லா ஆற விடணுங்க. ஆற விட்டால் தான் அது வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் 2வது தடவை வறுத்து வச்சுருந்தேன். இப்போ முதல்ல வறுத்தது வந்து நல்லா தோல் எடுத்து வெறும் கடலையை மட்டும் எடுத்து நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். 200 கிராம் வறுத்து வச்சுருந்தால அந்த வேர்க்கடலையை நல்லா தோல் எடுத்தாச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன். அது கூட 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நல்லா கொஞ்சம் பொறப்பறன்னு அரைச்சிருக்கேன். 1 கப்பு நாட்டு சர்க்கரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது கூட சேர்த்து மிக்சியில் இன்னொரு தடவை நல்லா அரைச்சிட்டேன். நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து மிக்சியில் அரைக்கும் போது அதோட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ அதில் கெட்டியாக இருக்கும்போது நமக்கு வந்து உருண்டை பிடிக்க சௌரியமாக இருக்கும். நல்ல கெட்டியாக இருக்குது பாருங்கள். அது எல்லாத்தையும் அரைச்சது எல்லாத்தையும் ஒரு தட்டில் நான் கொட்ட போகிறேன். ரொம்ப ஈஸிங்க. அவ்வளோதான். இது அப்படியே உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். கையில் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கணும்னா எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க. நல்லா ஒட்டாமல் உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு ரெசிபிங்க. வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நல்லா உடையாமல் வந்துச்சு. எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.